அந்த பக்கம் காம்பவுண்ட் சுவர் கொஞ்சம் குட்டையாக இருக்கிறது. அதில் ஏறி குதித்து போய்விடு. அவளை தள்ளி பின் கதவை பூட்டிவிட்டு, இதோ வருகிறேன் என வாசல் கதவிற்கு விரைந்தாள் காயத்ரி. அமுதா கஷ்டப்பட்டு சுவரேறி குதிக்கையில், அவளை எங்கே என்ற அமிர்தனின் கோபக்குரல் வீட்டினுள் கேட்டது. குதித்த வேகத்தில் சாலையின் மறுபுறம் நின்ற ஆட்டோ கண்ணில் பட, அதில் ஏறிய அமுதா ஆட்டோக்காரன் கேட்ட அநியாய கூலிக்கு ஒத்துக்கொண்டு அனுராதாவின் முகவரியை சொன்னாள். அதே சுவர் வழியே குதித்து இறங்கி அமிர்தன் வந்து பார்த்தபோது அந்த சாலை நடமாட்டமின்றி வெறிச்சோடி இருந்தது. அப்படி என்ன மீறி எங்க போய் விடுவாய்னு பார்க்கிறேன். முகத்தில் வழிந்த மழை நீரை துடைத்தபடி கோபம் கொப்பளிக்க தன் கையில் இருந்த போனை பார்த்தான் அமிர்தன். தலைக்குள் யாரோ உலக்கையால் இடிப்பது போன்ற சத்தத்தை விழித்துக் கொண்ட திலீப் வெளியே கதவு தட்டப்பட்டு கொண்டிருப்பதை உணர்ந்தான். இந்த இரவு நேரத்தில் யார்? சுகமாக கண்டு கொண்டிருந்த